எங்கள் வீட்டிலங்க நேற்று ஆடி 1 ஆடி முதல் நாள் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு வீட்டில் எல்லாம் அருமையாக பூஜையெல்லாம் பண்ணி குலதெய்வத்துக்கு அந்த கலசத்தில் தேங்காயை வச்சு அது குலதெய்வம் அந்த சொம்பு அதுக்கு பூஜை. அடுத்தது மகாலட்சுமி பூஜை, குத்து விளக்கு பூஜை அதையும் செஞ்சு மகாலட்சுமிக்கும் இந்த பாருங்கள் குத்து விளக்கு பூஜை பண்ணி அதையும் பூஜை பண்ணோம். பிள்ளையாருக்கும் பூஜை பண்ணோம். ஸோ நேற்று எல்லா தெய்வங்களுக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் அழகாக பூஜை பண்ணி எல்லாம் இலை போட்டு படையெல்லாம் படைச்சோங்க. நாங்கள் முன்னாடி இது எங்கள் வீட்டு நிரந்தர அம்மன். இவங்க நானே தயார் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மனை எப்படி இருக்காங்க பாருங்கள் லட்சணமாக. இது வலம்புரி அரிசி கொட்டி வச்சுருக்கேன். நெய்வேத்தியத்துக்கு படையல் போட்டிருக்கேங்க. சாதம், பருப்பு, சாம்பார், சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க. எப்படிங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி மாத பிறப்பு, ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சதுர்த்தி எல்லாமா சேர்ந்து நல்லபடியாக எங்கள் வீட்டில் நாங்கள் சிறப்பாக குலதெய்வ பிரார்த்தனையும் மகாலட்சுமியோடைய பிரார்த்தனையும் நல்லபடியாக முடிச்சிட்டோங்க. உங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்டீங்க சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் சொல்லுங்கள். ஓம் குலதெய்வதா போற்றி. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மகே குலஹஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதா பிரச்சோதயா. அடுத்தது இன்றைக்கி சனிக்கிழமைங்க. வளர்பிறை பஞ்சமி பூஜை. வாராகிக்கு அருமையாக பூஜையெல்லாம் பண்ணி மாதுளம்பழத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி மனசார நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாராகியை கும்பிட்டாச்சுங்க. எப்படிங்க சூப்பராக. இந்த தேங்காயில் விளக்கேற்றுறது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வாராகிக்கு அவ்வளோ விசேஷங்க. தட்டில் பச்சரிசி நிரப்பி தேங்காயில் நெய் ஊற்றி நடுப்பில் திரி போட்டு ஏற்றணுங்க. அம்பாளுக்கு மிக பிடித்த ஒரு நெய்வேத்தியம் தீபம்ங்க இது. என்னங்க எங்கள் வீட்டு ஆடி மாத பூஜை, குலதெய்வ பூஜை, அம்பிகை பூஜை, வாராகி அம்மன் பூஜை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் குலதெய்வத்தோட அருளும் அம்பிகையோட அருளும் வாராகியோட அருளும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.